எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். நீங்கள் எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை பார்க்கின்ற போது அதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். அப்போதுதான் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 5-13 முடிய. இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது நூற்றொரு தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கின்றார் என்றார். இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றோர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையானது, ஆற்றல் மிகுந்தது, அது இருபுறமும் கருக்கு வாய்ந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உடல் நலத்தை கொடுக்கட்டும், ஆன்ம நலத்தை கொடுக்கட்டும், வியாதிகளிலிருந்து நலத்தை கொடுக்கட்டும், கட்டுகளிலிருந்து விடுதலை தரட்டும். இயேசு ஆண்டவரே, இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க, தியானிக்க உம்முடைய ஆவியானவருடைய துணை எங்களுக்கு தேவை. இப்பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்கள் மீது நீர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தை தூண்டட்டும். ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலிருந்து செயல்படட்டும். எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கடவுள் செய்த, இயேசு இறைமகன் செய்த ஏதாவது ஒரு அற்புதத்தை குறித்து வாசித்து, அதை குறித்து சிந்தித்து, தியானித்து, அதன் வழியாக நாம் அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கூட சற்று வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை குறித்து, வித்தியாசமான ஒரு மனிதரை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். யார் இந்த மனிதன்? நூற்றுவர் தலைவன். இவனிடத்தில் அப்படி என்ன ஒரு வித்தியாசம்? இவனுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. இவனை போன்று யாரும் ஜெபித்தது இல்லை. ஆகவேதான் இவனுடைய ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே திவ்ய நற்கரணையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலே எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஆன்மா நலமடையும் என்ற ஜெபத்தை சொல்லுகிறோமே. இந்த ஜெபம் யாருடைய ஜெபம்? இந்த நூற்றுவர் தலைவனுடைய ஜெபம். ஆகவேதான் இன்று நாம் சிந்திக்க போகின்ற இந்த மனிதன் சற்று வித்தியாசமானவர் என்று நான் உங்களுக்கு கூறினேன். இரண்டாவதாக, இந்த நூற்றுவர் தலைவன் யூத இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல, இஸ்ராயல் குலத்தை சேர்ந்தவன் அல்ல. இவன் ரோமை இனத்தவன். இவன் 100 படை வீரர்களுக்கு அதிகாரி.
ஒருவனை பார்த்து போ என்றால் போவான், இன்னொருத்தவனை பார்த்து வா என்றால் வருவான், இவனை பார்த்து இதை செய் என்றால் செய்வான். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரி. பொதுவாக ரோமையர்கள் யூதர்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை. அவர்களை மிகவும் மட்டமானவர்களாக, ஒரு காட்டு மிராண்டிகளாகத்தான் அவர்களை நடத்துவார்கள். எந்த ரோமையனும் யூதனிடம் சென்று எனக்கு இந்த உதவி வேண்டும் என்று கேட்கவே மாட்டான். ரோமையர்கள் மிகவும் பெரியவர்களாகவும் அவர்கள் யூதர்களை மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோமே, நாம் இன்று சிந்திக்க போகிறோமே, இந்த ரோமை அதிகாரி இவன் யூதர்களை அப்படி நடத்துவது இல்லை. இவன் இஸ்ராயல் இனத்தை பற்றி நன்றாக தெரிந்தவனாக இருக்கிறான். ஆகவே தான் நான் சொன்னேன், இவன் சற்று வித்தியாசமானவன். இவன் இஸ்ராயல் குலத்தை பற்றி நன்றாக அறிந்தவனாக, அதைவிட மேலாக அவர்களுடைய தெய்வத்தை பற்றி அறிந்தவனாக, அவர்களுடைய பழைய ஏற்பாட்டை படித்தவனாக, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியாவை இவனும் எதிர்பார்த்தவனாக இருந்திருக்கிறான். ஆகவேதான் இயேசு ஆண்டவரை அவன் கடவுளாக மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவர்தான் யூத மக்கள் எதிர்பார்த்த மெசியா என்பதை இவனும் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த போதனைகளை எல்லாம் கண்டு அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவரிடம் சென்று தன்னுடைய மகனுக்கு உடல்நலம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, இவனுடைய ஜெபத்திலே மிகப்பெரிய 2 விசுவாச அறிக்கையை நாம் காண முடியும். இவனுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபம். அவனுடைய ஜெபத்திலே 2 மிகப்பெரிய விசுவாச அறிக்கை. முதலாவது விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு வர, என் வீட்டுக்குள் வர நான் தகுதியற்றவன் என்ற ஒரு மாபெரும் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். அதன் மூலம் அவன் என்ன சொல்ல வருகிறான்? நீர் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள், நானோ உனக்கு முன்பாக ஒரு தூசி, ஒரு சாம்பல், ஒரு பூச்சி. என்னை நீ ஒரு பொருட்டாக மதிக்க தேவையில்லை. ஆகவே நீர் என் வீட்டுக்குள் வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னுடைய தாழ்ச்சியை அவருக்கு முன்பாக அவன் அறிக்கையிடுகிறான். அவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்கிறான். அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறான். தன்னுடைய விசுவாசத்தை அவன் இப்படியாக அவன் அறிக்கையிடுகிறான். இரண்டாவதாக அவன் என்ன விசுவாசத்தை அறிக்கையிட்டான்? நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய மகன் நலமடைவான். அவருடைய வார்த்தையில் இருந்த வல்லமையை அவன் அறிக்கையிடுகிறான். அவனுக்கு புரிந்தது, கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். அதை எப்படி அவன் வெளிப்படுத்துகிறான் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்த வேலையிலிருந்து, தான் கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து அவற்றை அவன் அறிக்கை செய்கின்றான். இதோ நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், எனக்கு அடியிலும் படை வீரர்கள் உள்ளனர். ஒருவனை நோக்கி போ என்றால் போகிறான், இன்னொருவனை நோக்கி வா என்றால் வருகிறான். என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால் அகிலத்தையும் படைத்த ஆண்டவனாகிய உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. நிச்சயமாய் இவன் இயேசுவினுடைய வார்த்தையினுடைய வல்லமையை அறிந்திருப்பான். லாசரை பார்த்து வெளியே வா என்று சொல்லி ஒரே வார்த்தையினாலே லாசரை உயிரோடு எழுப்பினதை இவன் அறிந்திருப்பான். தளித்தாகும் என்று சொல்லி அந்த 12 வயது மகளை உயிரோடு எழுப்பினாரே, அந்த வார்த்தையினுடைய வல்லமை இவன் அறிந்திருப்பான். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே சும்மா இரு என்று சொல்லி அந்த புயலை அடக்கினாரே, அந்த வார்த்தையின் வல்லமே இவன் அறிந்திருப்பான். அதை விட மேலாக இவன் பழைய ஏற்பாட்டிலே இவன் படித்திருக்க வேண்டும். ஏசாயா 55:10 இவன் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வானத்திலிருந்து மழையும் பனியும் பூமியிலே விழுந்து அது பூமியை நனைத்து அது முளைகளை அரும்பச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுப்பதைப் போல கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையும் அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் திரும்பி போகாது என்பதை இவன் அறிந்திருந்தான். ஆகவேதான் அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், உம்முடைய வார்த்தை மிகவும் வல்லமையானது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த வல்லமையை அறிந்திருக்கிறோமா? ஒரு சாதாரண மனிதன், இயேசுவை பற்றி அறியாதவன், ஒரு புற இனத்தவன் இவ்வளவு ஒரு பெரிய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றான். அவன் ஜெபத்தை இன்றும் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே.
உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் என்ன ஆயிற்று? அவன் வார்த்தையின் மீது வைத்திருந்த வல்லமை உங்களிடம் உண்டா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்கிறீர்களா? அந்த வார்த்தையினுடைய வல்லமையை அறிந்திருக்கிறீர்களா? அனுபவித்திருக்கிறீர்களா? வேதாகமத்திலே நீங்கள் படித்தீர்கள் என்றால் அநேக மனிதர்கள் இந்த வார்த்தையின் வல்லமையை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். தாவீது ராஜா சொல்லுவான், நற்பேறு பெற்றவன் யார் தெரியுமா? அவன் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை படிக்கிறவன், அவை இரவும் பகலுமாக சிந்திப்பவன். அவன்தான் நீரோடையோர நடப்பட்ட மரபுகளைப் போல இருப்பான், ஆண்டுதோறும் கனிகளை கொடுப்பான், பசுமையான இலைகளை உடையவனாயிருப்பான், எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகின்ற மனிதனாக இருப்பான் என்று தாவீது தனதுடைய திருப்பாடலிலே முதலாவது பாடல் 3வது இறை வார்த்தையிலே நாம் படிக்க முடியும். தாவீது இறை வார்த்தையினுடைய வல்லமையை அறிந்திருந்தார். அன்பானவர்களை, நீங்களும் நானும் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் எபிரேயர் 4:12 நாம் வாசிக்கிறோமே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் மேலானது, அது மனிதனுடைய ஆன்மாவிற்குள்ளும் ஆவிக்குள்ளும் செல்லக்கூடியது என்று நாம் படிக்கிறோமே. உள்ளத்தை ஊடுருவக்கூடியது, மனிதனுடைய மூளை வரை எட்டக்கூடியது, அது மனிதனுக்கு நலம் அளிக்கக்கூடியது. இந்த இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய வல்லமையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அது நம்முடைய துன்பங்களை நீக்கும், வியாதிகளை போகும், கஷ்டங்களை நீக்கும், நமக்கு நல்லதொரு வாழ்வை கட்டளையிடும். ஆகவே இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை படித்து அதனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். புற இனத்தவனான இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவினுடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொண்டான். நாமும் இந்த நாளிலே அறிந்து கொள்ளுவோம். லூயி பாஸ்டர் என்ற அறிவியல் மேதைதான் வெறி நாய்களின் கடிக்கெல்லாம் மருந்து கண்டுபிடித்தவர், அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர். அவர் ஒரு நாள் ஒரு பல்கலைக்கழகத்திலே போய் சொற்பொழி ஆற்றுவதற்காக ட்ரெயினிலே அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தன்னிடத்தில் இருந்த வேதாகமத்தை எடுத்து அவர் படித்து கொண்டிருந்தார். அதே ட்ரெயினிலே, அதே இடத்திலே அவரோடு கூட வந்த கல்லூரி மாணவர்களோ இவரை யாரென்று தெரியாமல் இவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள். அவரை பார்த்து ஒரு பைத்தியமாக நினைத்தார்கள். இப்பொழுது போய் இவர் வேதாகமத்தை படிக்கிறாரே, இப்பொழுது இதெல்லாம் ஒத்து வருமா என்று சொல்லி அவரை ஒரு பைத்தியக்காரர் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? அவர்கள் செல்ல வேண்டிய இடம் வந்தது. எல்லாரும் இறங்கினார்கள். லூயி பாஸ்டரை வரவேற்க அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வந்திருந்தார். அதை பார்த்தவுடன் தான் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. தாங்கள் இதுவரை கேவலமாக பார்த்தவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார்கள். அப்பொழுது அவர் கோரினார், என்னை உயர்த்தியது இந்த வேதாகமம். இத்தனை கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேனே, என்னை அறிவியல் மேதை என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதாகமம். இதிலிருந்து தான் நான் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் உயர்த்துவது இந்த இறை வார்த்தை. நூற்றுவர் தலைவன் அறிந்து கொண்டான், நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, நூற்றுவர் தலைவனுடைய ஜெபத்தை இன்றும் எங்களை சொல்ல வைத்து கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி. அப்பா, ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே ஏவி வார்த்தையின் வல்லமையை பற்றி அறிந்து கொண்டதைப் போல உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை படித்து எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய ஆற்றலை, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய பாவங்களை கழுவட்டும். ஐயா, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனின் ஞானம் 16:12, இதோ பச்சிலையோ களிம்போ நலமளிக்காது, ஆனால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையே எனக்கு நலமளிக்கிறது என்று. அந்த நலமளிக்கிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.